Taste the Daily. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே கிணற்றை தூர்வாரிய போது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 சிலைகள் கண்டெடுக்கப்பட்டது. அம்பலம் பஞ்சாயத்திற்கு சொந்தமான கிணற்றை தூர்வாரிய போது சேற்றுக்குள் சிலை இருப்பதை பார்த்த தொழிலாளர்கள் இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் சுமார் 1.5 அடி அளவிலான கருடாழ்வார் ஐம்பொன் சிலை மற்றும் மற்றொரு சிலையும் கைப்பற்றினர். இதுகுறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் தொல்லியல் துறைக்கு தகவல் அளித்த நிலையில் நாங்குநேரி தாலுகா அலுவலகத்தில் ஒரு சிலை மட்டுமே ஒப்படைக்கப்பட்டதாகவும் மற்றொரு சிலை குறித்து தகவல் இல்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே ஆடு மேய்க்க சென்றபோது வயலில் தாழ்வாக சென்ற மின்கம்பி உரசியதில் மின்சாரம் தாக்கி விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். கிடாய் கிராமத்தில் வடக்கு தெருவைச் சேர்ந்த ராஜா என்பவர் காலை வயலில் ஆடு மேய்ப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது வயலில் தாழ்வாக சென்ற மின்கம்பி ராஜா மீது உரசியதில் மின்சாரம் தாக்கி அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திறனற்ற திமுக ஆட்சியில் மின்துறையினர் தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளை சரி செய்யாமல் அலட்சியத்துடன் செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சோழத்தரம் பொதுத்தெரு குடியிருப்பு பகுதியில் சிறிய மழை பெய்தாலும் குளம் போல தண்ணீர் வீடுகளின் முன்பு தேங்கி நிற்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சோழத்தரம் பகுதியில் உள்ள பொதுத்தெருவில் கடந்த 2 ஆண்டுகளாக மழை பெய்தால் வீடுகளுக்கு முன்பு 2 அடிக்கு தண்ணீர் நிற்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மழை நீரில் விஷ ஜந்துக்கள் வீட்டிற்குள் புகுவதாகவும் இப்பகுதியில் முறையான வடிநீர் கால்வாய் இல்லை எனவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பகுதி பள்ளமான பகுதி. இங்க ஒரு நாள் மழை பெஞ்சாலும் கூட ஒரு சின்ன நீரோடை மாதிரி தண்ணீர் தேங்கி நிற்குது. இரவு நேரங்களில் விஷ சந்துக்குள்ளலாம் வீட்டுக்குள்ள வருது. மக்களை அச்சுறுத்தலாம் வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. சின்ன பசங்களை வச்சுட்டு பாம்பு பள்ளி எல்லாம் வீட்டுக்குள்ள வருது. இங்க பாருங்க, இங்க தேங்கி இருக்கிற ஒரு சின்ன நீரோடை மாதிரி இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் தொடர்பு கொண்டு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இதுக்கு ஒரு சரியான ஒரு வடிகால் வாரியத்தை அமைச்சு அந்த ஆக்கிரமிப்புலாம் பாராபட்சமின்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றி இதில் 2 பக்கமும் இந்த தண்ணீர் வடிவதற்கான ஒரு ட்ரைனேஜை கட்டி தருமாறு நான் பல நாள் கோரிக்கை வச்சும் கூட இது வரைக்கும் நடக்கல. இந்த ஆட்சியாளர்களும் இதை கண்டுக்கல. தேனி மாவட்டம் கம்பத்தில் மின்வாரியத்தால் தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த முபாரக் அலியின் மகன் முகமது இர்ஃபான் கடந்த வெள்ளிக்கிழமை தனது உறவினர் வீட்டிற்கு சென்றபோது உயர் அழுத்த கம்பியில் இருந்து மின்சாரம் பாய்ந்ததால் தூக்கி வீசப்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை உடல்நிலை மோசமானதால் அவரது தந்தை அதிர்ச்சியில் உயிரிழந்தார். இந்த நிலையில் முகமது இர்ஃபானும் இன்று காலை உயிரிழந்தார். விடியா ஸ்டாலின் அரசின் மின்சாரத்துறையின் அலட்சியத்தால் தந்தை மகன் உயிரை இழந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உடலில் இரத்த காயங்களுடன் விவசாயியின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நரசிங்கபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் வெளியில் சென்று இரவு முழுவதும் வீடு திரும்பாத நிலையில் குடும்பத்தினர் அவரை தீவிரமாக தேடியுள்ளனர். இந்நிலையில் அவரது விவசாய தோட்டத்தின் அருகே சுரேஷ்குமார் இரத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சுரேஷ்குமாரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் மர்மமான உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மல்லப்பனூர் பிரிவு சாலையில் 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவர்கள் சென்னை வரை பாத யாத்திரை தொடங்கியுள்ளனர். இதில் பங்கேற்று பேசிய அரசு மருத்துவர்களுக்கான போராட்ட குழு தலைவர் பெருமாள் பிள்ளை, அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பாற்போல் மருத்துவர்கள் நியமனம் செய்ய வேண்டும். கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தர் மனைவி திவ்யாவுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நோக்கி பாத யாத்திரை செல்வதாக அவர் தெரிவித்தார். மருத்துவர்களுக்கு அரசாணை 354 படி 12 ஆண்டுகளில் ஊதியப்பட்டை 4 வழங்கப்பட வேண்டும். கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை தரப்பட வேண்டும். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய எண்ணிக்கையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பணியிடங்கள் அதிகரிக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசை வலியுறுத்தி இன்று சேலம் மேட்டூர் டாக்டர் லட்சுமி நரசிம்மன் நினைவிடத்திலிருந்து சென்னை நோக்கி பாத யாத்திரை செல்லவிருக்கின்றோம்.